அதிமுக பொதுச் செயலாளரின் ஆணைக்கிணங்க தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நீட் நுழைவுத் தேர்வு காரணமாக உயிரிழந்த மாணவ மாணவிகளுக்கு அதிமுக சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி. சென்னை எழும்பூரில் கழக மாணவரணியின் சார்பில் நடைபெற்ற கண்ணீர் அஞ்சலியில் ஸ்டாலினின் மாடல் அரசுக்கு எதிராக கோஷம். மாணவர்களை இனியும் ஏமாற்றாதே, தோல்வியை ஒப்புக்கொள், பதவி விலகு, பதவி விலகு, உதயநிதியே பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, ஸ்டாலின் அரசே பதவி விலகு, தடுக்க வேண்டும், தடுக்க வேண்டும், தடுக்க வேண்டும், தடுக்க வேண்டும், மாணவர்கள் இறப்பை தடுக்க வேண்டும். எடப்பாடியார் அவர்கள் கலையரசன் ஆணையத்தை அமைச்சு அது மூலமா 7.5% உள் ஒதுக்கீடு தமிழக மாணவர்களுக்கு வேணும் என்று கொடுத்தாங்க. முதலமைச்சருக்கு இருக்க தனி அதிகாரத்தை பயன்படுத்தி அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் 5 பேர் தான் அரசு கல்லூரிகள் இருக்கும் மாணவ மாணவிகள் அந்த ஸ்டெத்தோஸ்கோப்பை தொட்டு பார்த்துட்டு இருந்தார்கள். அடுத்த ஆண்டில் இருந்து 650 பேர் குப்பனின் மகளும் சுப்பனின் மகளும் சாதாரண வீடு கட்டுறவங்களும் ரிக்ஷாக்காரர்களும் தொழில் பண்றவங்களும் பூவிப்பவனும் குப்பனின் மகனும் சுப்பனின் மகனும் இதுவரை தட்டுக்களை மட்டும் தொட்டுக்கிருந்த அந்த பட்டு கைகள் ஸ்டெத்தோஸ்கோப்பை தொட வைத்த ஒரு நாள் அந்த நாள். அதை உருவாக்கி காட்டியவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உண்மையாக ஆண்மகனாக இருந்தால் உதயநிதியை நான் கேள்வி கேட்கிறேன். இதை மறுக்க முடியுமோ? ஒரு ஸ்டேஜ் போடுங்க, நேரா வந்து உட்கார நாங்க தயாரா இருக்கோம். நீட் நுழைவுத் தேர்வு காரணமாக உயிரிழந்த மாணவ மாணவிகளுக்காக கோவை செஞ்சிலுவை சங்கம் அருகே தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி. காங்கிரஸ் ஆட்சியில் திமுக கூட்டணியில் இருந்தபோதுதான் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது என்று குற்றச்சாட்டு. மாணவர்கள் உயிருக்கு பதில் சொல். ஓடி போச்சு, ஓடி போச்சு, திறந்தாச்சா, திறந்தாச்சா, சூடு சொரணை திறந்தாச்சா. இனியாவது திருந்த வேண்டும் திமுக அரசு. நீட்டுக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது 2016 அந்த விலக்கை பெற்று தந்தார்கள். 2010 தான் நீட்டை கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரசும் தான். குலாம் நபி ஆசாத் அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுதும் காந்தி செல்வன் திமுகவுடைய இணையமைச்சராக இருக்கும் போது தான் நீட் வந்தது. ஆனால் இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு நீட்டை ஒரே கையெழுத்தில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாத்திட்டு தொடர்ந்து திமுகவின் பொய் வாக்குறுதியால் உயிரிழந்த 22 மாணவ மாணவிகளுக்காக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கழக மாணவரணி சார்பில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஆட்சியில்தான் நீட் கொண்டு வரப்பட்டது எனவும் 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது அதிமுக அரசு எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் பேச்சு. மக்களிடத்திலே பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இது ரத்து செய்ய முடியாத திட்டத்தை நாங்கள் வந்தால் உடனடியாக ரத்து செய்வோம், முதல் கையெழுத்திட்டு ரத்து செய்வோம் என்று சொல்லி படிக்கின்ற மாணவர்களை ஏமாற்றிய அந்த அரசை கண்டித்து இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றோம். நீட் நுழைவுத் தேர்வு காரணமாக உயிரிழந்த மாணவ மாணவிகளுக்காக அதிமுக சார்பில் விழுப்புரம் நகராட்சி திடலில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி. நீட் ரகசியம் தெரியும் என சொன்ன உதயநிதி எங்கே போனார்? 4 ஆண்டு காலம் ஆகியும் 22 உயிர்களை பறித்த திமுகவிற்கும் உதயநிதிக்கும் இன்னும் சூடு சுரணை வரவில்லையா என முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கேள்வி.
உதயநிதி நீட் ரகசியம் ரத்து செய்கின்ற ரகசியம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என் அப்பா அதை ரத்து செய்வார் என்று சொன்னார். சொல்லி தமிழகம் முழுவதும் ஏழை எளிய மாணவ மாணவிகளை பெற்றோர்களை ஏமாற்றி மோசடி செய்து வாக்குகளை பெற்று இன்றைக்கு முதலமைச்சராகி 4 ஆண்டு காலமாகிறது. கோவை மாவட்டம் குனியமுத்தூர் ஆர்எஸ்புரம் பகுதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தல்களை அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி திறந்து வைத்தார். பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் மோர், குளிர்பானங்கள் ஆகியவற்றை வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் முன்னாள் அமைச்சர் தங்கமணி. பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் மோர், குளிர்பானங்கள் ஆகியவற்றை வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் 17 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வரும் நிலையில் சமூக நலத்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் விளம்பரங்களில் மட்டுமே கவனம் செலுத்தி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை தொண்டாமுத்தூர் அருகே 9ஆம் வகுப்பு மாணவிக்கு குழந்தை பிறந்த விவகாரத்தில் சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் மீது போக்சோ. தமிழகமெங்கும் அரங்கேறும் குழந்தை திருமணங்களால் பெண் பிள்ளைகள் வாழ்விழந்து தவிக்கும் சூழலில் விடியா திமுக அரசு விளம்பரத்தில் பிஸியாக இருப்பதாக மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற முதியவர் போக்சோவில் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சேலம் அருகே பணம் கேட்டு கத்தியை காட்டி மிரட்டியதோடு பெண்ணை மானபங்கப்படுத்த முயன்றவர் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் வழிப்பறியில் ஈடுபடும் துணிகர செயல்கள் அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த எறும்பூர் கிராமத்தில் ஒரே நாள் இரவில் 8 வீடுகளின் பூட்டை உடைத்து தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை திருடிச் சென்ற மர்ம நபர்கள். பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு வழங்க திராணி இல்லாத ஸ்டாலின் அரசு எப்போது முடிவுக்கு வரும் என மக்கள் ஆதங்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே குப்பை கொட்டுவதில் ஏற்பட்ட பிரச்சனையால் ஆட்கள் மீது லாரியை ஏற்றி கொல்லும் அளவிற்கு வேகமாக இயக்கி காரில் இடித்த சம்பவத்தின் அதிர்ச்சி வீடியோ. ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை மீது துளிக்கூட பயமில்லாததால் சின்ன பிரச்சனை கூட கொலை முயற்சி அளவிற்கு சென்ற பயங்கரம். காவல்துறையின் மெத்தனப்போக்கால் சென்னை 7 கிணறு அருகே பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஓபியம் போதைப்பொருள் மற்றும் குட்கா புகையிலை பொருட்களுடன் சிக்கிய வடமாநில நபர். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் வகையில் பல்வேறு போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதால் பெற்றோர் அச்சம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 21 கிலோ கஞ்சா மற்றும் 3 திருட்டு இருசக்கர வாகனங்கள் சிக்கியது தொடர்பாக 6 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுக்கடங்காத கஞ்சா விற்பனையால் இளைஞர் சமுதாயம் சீரழிந்து வருவதாக மக்கள் விமர்சனம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட தாயும் மகனும் சிக்கினர்.
தீயசக்தி திமுக ஆட்சியில் காவல்துறை கண்காணிப்பின்றி தூங்குவதால் வீதியெங்கும் அமோகமாக கஞ்சா விற்கப்படும் அவலம். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட 15 கிலோ கஞ்சாவுடன் கல்லூரி மாணவர் உட்பட 5 பேர் பிடிபட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்களே கஞ்சா விற்கும் அவலம் உள்ள நிலையில் இதுவா சிறந்த ஆட்சி என்று மக்கள் கேள்வி. சென்னையில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 10 கிலோ கஞ்சா சிக்கியது. வட மாநிலத்தில் இருந்து கஞ்சாவை வாங்கி சென்னையில் விற்பனை செய்து வந்த கல்லூரி மாணவர் உட்பட 5 பேர் பிடிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க ரயிலில் கொண்டுவரப்பட்ட கஞ்சா குட்கா பொருட்கள் சிக்கியது. திமுக ஆட்சியில் பல்வேறு வழிகளில் போதைப் பொருள் தமிழகத்தை நோக்கி வரும் நிலையில் காவல்துறை என்ன கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. ஈரோடு அருகே கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் கூலி தொழிலாளர்களை குறிவைத்து போதை மாத்திரைகள் விற்பனை செய்த மூதாட்டி மற்றும் அவரது பேரன் சிக்கினர். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதைப் பொருள் புழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறையில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தப் போவது எப்போது ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. தனியார் பள்ளிக்கூட வாசல்களில் நின்று மாணவர்களை அரசு பள்ளியில் சேரச் சொல்லி சென்னை மாநகராட்சி பிரச்சாரம் செய்ய கோரிய தகவலை அடுத்து ஸ்டாலின் மாடல் பள்ளிக் கல்வித்துறை பாழடைந்திருப்பது வெளிப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு காலத்தில் ஆசிரியர்களை சாலையோர விளம்பர முகவர்களாக மாற்றியுள்ள இந்த செயல் ஸ்டாலின் அரசு பள்ளி கல்வித்துறையின் நிர்வாக தோல்விக்கு இதுவே நேரடி சான்று. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு கனிம நில வரியை மற்ற மாநிலங்களில் இல்லாத அளவிற்கு உயர்த்தியதை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் கிரஷர் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம். ஜல்லி எம்சாண்ட் விலை மேலும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தமிழ்நாடு முழுவதும் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து வரும் 22ஆம் தேதி பேரணி நடத்தப்படும் என ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு. பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை 4 ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் ஸ்டாலின் மாடல் அரசு ஏமாற்றி வருவதாக அரசு ஊழியர்கள் குற்றச்சாட்டு. அரசு வழங்கும் 1000 ரூபாய்க்கு சின்ன மூக்குத்தி கூட வாங்க முடியாது என்று உண்மையை கூறிய மூதாட்டியிடம் நீங்கள் வாங்கும் 1000 ரூபாய் உதவித்தொகையை நிறுத்தி விடுவேன் என மிரட்டிய திமுக தலைமை கழக பேச்சாளர். பாமர மக்களின் குரலாக ஒலிக்க வேண்டிய ஆளும் கட்சியினர் உண்மையை உரக்க கூறும் பாமர மக்களை உருட்டி மிரட்டி இழிவுபடுத்தி அராஜக போக்கில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. 1000 ரூபாய் பிச்சை காசு. உட்கார 9000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க இல்லையா? ஆமா தானே? ஏன்னா 1000 ரூபாயில ஸ்லாப் இருக்கு, இவ்வளவுதான் வருமானம் இருக்கணும்னு. நீங்க தான் சொல்றீங்க 9000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். நாளைக்கு நிப்பாட்டினா என்னைய கேட்க கூடாது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கோடை வெப்பம் காரணமாக பேரிக்காய் பிளம்ஸ் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை. போதிய மழை இல்லாததால் பயிர்கள் வீணாவதாகவும் வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் அரசு தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தல். $14 கோடி கோயில் காணிக்கை நிதியில் ஆடம்பர தங்கும் அறை ஊட்டியில் கட்ட அறநிலையத்துறை அரசாணை வெளியீடு. கோயில் நிதியை திமுகவின் உடன்பிறப்புகள் தங்கி பயன்பெறுவதற்கான முயற்சி இதுவென பக்தர்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் அண்மையில் தொடங்கப்பட்ட பெண்களுக்கான ஆட்டோ திட்டம் தோல்வியடைந்ததாக தகவல்.
பெரும்பாலான ஆட்டோக்களை ஆண்களே ஓட்டுவதாகவும் இந்த திட்டத்தை ஸ்டாலின் அரசு முறையாக பின்பற்றவில்லை என்றும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் அரசு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் பணியிடங்களை 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும். மக்களுக்கு சிறந்த மருத்துவ சேவை வழங்கி வருவதாக வெற்று விளம்பரம் செய்து வரும் ஸ்டாலின் அரசுக்கு அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழு வலியுறுத்தல். சென்னை அரும்பாக்கத்தில் தேங்கியிருந்த மழைநீரில் நடந்து சென்ற சிறுவன் மீது மின்சாரம் பாய்ந்த பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மாநகராட்சி அதிகாரிகள் மழைநீரை உடனடியாக வெளியேற்றி இருந்தால் இதுபோன்ற துயரம் நிகழ்ந்திருக்காது என்று குற்றம் சாட்டும் மக்கள் இனியாவது அரசு விழிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை. மின்சாரம் தாக்கி பாதிக்கப்பட்ட சிறுவனை கண்டும் காணாமல் கடந்து சென்ற விடிய அரசின் மின்துறை வாகனம். ஊழலில் சிக்கி தவிக்கும் துறை அமைச்சரால் மின்துறை செயலற்றும் பொறுப்பற்றும் இருப்பதாக மக்கள் கடும் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் உறையூர் 10வது வார்டு பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்து 3 பேர் உயிரிழந்ததாக கூறி பொதுமக்கள் போராட்டம். திமுக ஆட்சியின் அலட்சியத்துடன் செயல்படும் மாநகராட்சி அதிகாரிகள் மக்கள் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் விடிய அமைச்சர் சிவசங்கர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் லட்டுகளை பெறுவதற்கு சிறுவர்கள் ஓடி ஏமாறும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. லட்டு விநியோகித்தவரின் பின்னாலேயே ஓடியும் கடைசி வரை லட்டு கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்ற சிறுவர்கள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே விளைநிலங்களுக்குள் காட்டு யானைகள் அடிக்கடி நுழைந்து பயிர்களை சேதப்படுத்துவதால் விவசாயிகள் கவலை. நாள்தோறும் பெரும் இழப்பை சந்தித்து வரும் நிலையில் காட்டு யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்காமல் வனத்துறை என்னதான் செய்து கொண்டிருக்கிறது என்று விவசாயிகள் கேள்வி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் குழந்தை பசிக்காக அழுததால் வெளியேற கதவை திறக்குமாறு ஆந்திர பெண் ஒருவர் பலமுறை கெஞ்சியும் கோயில் ஊழியர்கள் கதவை திறக்க மறுத்து அடாவடி. ஸ்டாலின் ஆட்சியில் அறநிலையத்துறை என்பது பக்தர்களை அவதிக்குள்ளாக்கும் துறையாக மாறிவிட்டதாக மக்கள் காட்டம். చిన్నపిల్లలకి ఎలా ఉన్నారు? தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடற்கரையில் சிறு வியாபாரிகளின் கடைகளை ஜேசிபி எந்திரம் மூலம் அகற்றி விடிய அரசின் அறநிலையத்துறை அராஜகம். பெருந்திட்ட வளாக பணியை காரணம் காட்டி ஸ்டாலின் மாடல் அரசு தங்கள் வயிற்றில் அடித்து வருவதாக வியாபாரிகள் ஆவேசம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் ஆவின் குளிரூட்டு நிலையத்துடன் கூடிய பூங்கா மறுசீரமைப்பு பணிகள் கிடப்பில் போடப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். பால்வரத்துறையை தனியார் பால் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கும் துரோக செயல்களில் விடிய அரசு ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு.
திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே 100 நாள் வேலைக்கு சம்பளம் எப்போது வரும் என கேள்வி எழுப்பிய பெண்ணிடம் ஆணவமாக பதிலளித்த திமுக எம்எல்ஏ காந்திராஜன். ஏழை மக்களின் கேள்விகளுக்கு முறையாக பதிலளிக்காமல் ஆணவமாகவும் மரியாதை குறைவாக பேசுவதையும் திமுகவினர் வழக்கமாக வைத்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தண்ணி வர்ற அன்னைக்கு வெளியே வந்துடும், கவலைப்படும். குளத்து காசை விட்டுரு, அதை என்கிட்ட கேட்காத. இப்போ 1000 ரூபா நான் சொல்லிட்டேன், பல முறை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மாடு விழும் திருவிழாவை காண வந்த இளைஞர் மாடு முட்டியதில் உயிரிழப்பு. திமுக அரசு முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சித்திரை மாத பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி தமிழ்நாட்டில் பல்வேறு கோயில்களில் வெகு விமரிசையாக நடைபெற்ற திருத்தேரோட்டம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். சென்னையில் திட்டமிட்ட உலக ஸ்டார்ட் அப் மாநாடு தாமதமாவதால் புத்தொழில் நிறுவனங்கள் ஏமாற்றம். தமிழக அரசின் தாமதமான திட்டமிடல் மற்றும் முதலீட்டாளர் ஒருங்கிணைப்பில் தெளிவின்மையே முக்கிய காரணம் என குற்றச்சாட்டு. அடுத்த மாதம் முதல் PF பரிவர்த்தனைகள் டிஜிட்டல் முறையில் மாற்றப்படும் என அறிவிப்பு. பணம் எடுப்பது, இருப்பு சரிபார்ப்பது எளிதாவதுடன் பயனர்களுக்கு நேரம் மிச்சமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காசாவின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 48 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய கோர தாக்குதலில் 92 பேர் உயிரிழந்த சோகம். கான் யூனிஸ், ராஃபா உள்ளிட்ட பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த பரிதாபம். மதிமாறன் இயக்கத்தில் சூரி நடிக்க உள்ள மண்டாடி என்ற படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்களை பார்க்கும்போது படகு போட்டிகள் தொடர்பான கதைக்களம் போல் தெரிவதாக ரசிகர்கள் கருத்து. இந்தி நடிகர் சன்னி தியோல் நடிப்பில் வெளியான ஜாத் படத்தில் இருந்து சர்ச்சைக்குரிய காட்சி நீக்கப்பட்டதாக படக்குழு அறிவிப்பு. விடுதலை புலிகள் தவறாக சித்தரிக்கப்பட்டு இருப்பதாகவும் கிறிஸ்துவ மதத்தை புண்படுத்தும் வகையிலும் காட்சிகள் இருந்ததால் சர்ச்சை. IPL சீசனின் 36வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 2 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி த்ரில் வெற்றி. 181 ரன்கள் தேவை என்ற இலக்குடன் இறங்கிய ராஜஸ்தான் அணி 178 ரன்கள் எடுத்து போராடி தோற்றதால் ரசிகர்கள் ஏமாற்றம். நடப்பு IPL போட்டியின் 35வது லீக் ஆட்டத்தில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தி குஜராத் அணி அபார வெற்றி. முதலில் ஆடிய டெல்லி அணி 20 ஓவர்களில் 203 ரன்கள் எடுத்த நிலையில் பட்லரின் அதிரடி ஆட்டத்தால் 19.3 ஓவர்களில் 204 ரன்கள் எடுத்து குஜராத் அணி வெற்றி. நடப்பு IPL தொடரின் 37வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி. சண்டிகரில் பிற்பகல் 3:30 மணியளவில் நடைபெறும் போட்டியில் இரு அணிகளும் பல பரீட்சை. நடப்பு IPL தொடரின் 38வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் மோதுகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. மும்பை வான்கடை மைதானத்தில் இரவு 7:30 மணியளவில் நடைபெறும் போட்டியில் சென்னை அணி வெல்லுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.